திருமழிசை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு 14வது திருவெம்பாவை காதார் குழையாட. இந்த திருவெம்பாவையில் மாணிக்கவாசகர் என்ன சொல்றாருன்னு இப்போ கேட்போம். காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பேய்வளை தன் பாதத்திரம் பாடி ஆடேலோர் எம்பாவாய். அதாவது இப்போ இந்த நீராடின்னு இருக்கால, அந்த தோழிகளோட அணிகலன்கள் தோடு அது போன்ற குண்டலங்கள்லாம் ஆடுறதாம். கோதை குழலாட வண்டின் குழாமாட, அதாவது அவர்களுடைய கேசம் முடி ஆடுறதாம். அதுல அவர் சூடின் இருக்கிற பூல இருக்கிற வண்டுகளும் ஆடுறதாம். சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி, சீத புனலாடினா புனித நீர் ஆடி, சிற்றம்பலம் பாடி அதாவது சிவபெருமானை பாடி, வேத பொருள் பாடி அப்பொருளாம்மா பாடி, அதாவது வேத பொருளும் அவரையே நம்ம பாடுறோம். சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி, அதாவது ஜோதி ஸ்வரூபமா இருக்கிற அந்த அண்ணாமலையான பாடுறோம். ஆதி திறம்பாடி அந்த மாமா பாடி, ஆதியும் அவரே அந்தமும் அவரே அப்படின்னு முதற் திருவெம்பாவையில சொன்னார்ல, அந்த சிவபெருமானை நம்ம பாடுறோம். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பேய்வளை தன் பாதம் திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். அப்பேற்பட்ட சிவபெருமானின் பாதத்தை நம்ம எல்லாரும் பாடுவோம் அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த திருவெம்பாவையை கேட்போம். காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி திறம் பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதித்திரம் பாடி அந்தம் ஆமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பேய்வளை தன் பாதத்திரம் பாடி ஆடேலோரம் பாவாய். இது பிம்ப்ளாஸ் ராகம்ல அமைஞ்சிருக்கு, ஆதி தாளம். நாளைக்கு 15வது திருவெம்பாவையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமச்சிவாய வாழ்க.